ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைவராக அமித்ஷா செயல்படுவதாக முரசொலி நாளேடு சாடியுள்ளது. அதிமுக என்ற கட்சியை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்துவிட்டதாகவும் அதை மீட்பது சிரமம் என்றும் முரசொலி நாளேடு விமர்சனம் செய்துள்ளது. அமித்ஷா அடிக்கடி வருகிறார் தமிழகத்துக்கு. அவரது பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே இல்லையே, ஏன் வருகிறார் என்று நினைக்கலாம். ஜெயலலிதா மறைந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே அமித்ஷா தான். அதனால்தான் அவர் அடிக்கடி தமிழ்நாடு வருகிறார். புதுவை விமான நிலையத்தில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கையது கொண்டு மெய்யது பொத்தி சப்த நாடிகள் அனைத்தும் ஒடுங்கி அமித்ஷாவின் முன்னால் உட்கார்ந்திருக்கும் காட்சி ஒன்றே போதும் அம்மா இடத்தில் அமித்ஷா என்று சொல்ல. ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் தற்காலிக தலைவராக டெல்லியில் நியமிக்கப்பட்டார் வெங்கையா நாயுடு. அதன் பிறகு துணை குடியரசுத் தலைவர் ஆனதால் இந்த கேவலமான பதவி வேண்டாம் என்று நாயுடு நகர்ந்து விட்டார். அடுத்து பொறுப்பேற்றுக் கொண்டவர்தான் அமித்ஷா. பதவிகளை பறித்தல் அமித்ஷாவுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியையும் ஓரம் கட்டி நரேந்திர மோடியை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமாக ஆக்கி அதன் மூலம் பிரதமராகவே ஆக்கியவர் ராஜ்நாத் சிங். அந்த ராஜ்நாத் சிங் பதவியை பறித்தவர் அமித்ஷா. ராஜ்நாத் சிங்குகளையே சுடாமல் வீழ்த்தும் வல்லமை கொண்ட அமித்ஷாக்களுக்கு எடப்பாடி பழனிசாமிகளும் ஓ பன்னீர்செல்வங்களும் எம்மாத்திரம்? அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வார்த்தைகளை கடன் வாங்கி சொல்வதாக இருந்தால் இவர்களெல்லாம் டயர் நக்கிகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே மிரட்டும் வல்லமை கொண்ட அமித்ஷாக்களுக்கு இந்த டயர் நக்கிகள் எம்மாத்திரம்? சசிகலாவிடமிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை பிரித்ததும், டிடிவி தினகரனிடமிருந்து எடப்பாடி பழனிசாமியை வெட்டிவிட்டதும், பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடியையும் சேர்த்ததும் அமித்ஷாவின் ஆரம்பங்கள். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் மீது வழக்கு போட்டு சிறைப்பிடிப்பதும், இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு சொந்தமான பினாமிகள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளுக்கே ரெய்டுகள் நடத்தப்படுவதும் அதிமுகவை அடக்குவதற்கான அமித்ஷாவின் தொடர்ச்சிகள். கூட்டணி வைத்துக்கொள், இல்லாவிட்டால் பதவியில் தொடர முடியாது என்று முடிவாக மிரட்டியதே அமித்ஷா அஸ்திரத்தின் கடைசி அம்பு. ஏற்கனவே குத்துப்பட்டு நெஞ்சில் இடமில்லாத எடப்பாடி இறுதியாக இந்த அம்பில் வீழ்ந்தார். பல்லக்கும் பரிவட்டமும் கிடைக்குமானால் பாடையில் படுத்திருப்பது போல் நடிக்கவும் தயங்காத ரகம் எடப்பாடி. அதனால் தான் ஏற்றுக்கொண்டார். இத்தோடு விட்டார் அமித்ஷா. தமிழகத்தில் அமைந்திருப்பதை அதிமுக கூட்டணி என்று சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார். ஜெயலலிதாவிடம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தொகுதி கேட்பதற்கு கூட வாய் வரவில்லை மோடிக்கு. போயஸ் கார்டன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மோடி அது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கே ஜெயலலிதா விடவில்லை. குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா என்று கேட்ட கேள்வி அமித்ஷா கூட்டத்துக்கு அச்சம் தருவதாக அமைந்திருந்தது. அதனால்தான் மரணப்படுக்கையில் இருந்த ஜெயலலிதாவை பார்க்க 75 நாட்களில் ஒரு நாள் கூட மோடிக்கு வருவதற்கு நேரமில்லை. ஜெயலலிதா மறைந்த பிறகு லேடியை காவி காலி செய்கிறது. திருட்டை தடுப்பதுதான் காவல்துறையின் பணி, திருட விட்டு பிடிப்பது அல்ல. ஆனால் அமித்ஷாக்கள் திருட விட்டு பிடிப்பார்கள், அதை வைத்தே மிரட்டுவார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக அதிமுகவை எல்லா ஊழல்களையும் செய்ய வைத்து அவர்கள் செய்த அனைத்திற்கும் ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி பணைய வைத்துள்ள அமித்ஷா தான் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுகிறார். ஒரு பக்கம் செய்யாத்துறை பழனிசாமியையும் இன்னொரு பக்கம் சேகர் ரெட்டி பன்னீர்செல்வத்தையும் வைத்துக்கொண்டு ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுகிறார் அமித்ஷா. 5 தொகுதியில் நிற்பவர் தலைமையேற்க 20 தொகுதிக்கு மேல் நிற்கப் போகிறவர் துணை கட்சியாக இருக்கப் போகிறார் என்றால் அவமானம் நமக்கல்ல, ஜெயலலிதாவுக்கு. நல்ல வேளை ஜெயலலிதா மறைந்து விட்டார். இதையெல்லாம் பார்க்காமல் எப்படி உடன்பட்டது எடப்பாடி கூட்டம் இதற்கு? அவர்கள் கட்சியின் எம்பியான அன்வர் ராஜாவே சொல்லிவிட்டார், இந்த கூட்டணி தேர்தலுக்கானது, இது கொள்கை கூட்டணி அல்ல, அதிமுக அரசை காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி என்கிறார். தனது பதவியை காப்பாற்ற எடப்பாடி தான் எதுவும் செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரியுமே. அமித்ஷாவிடம் அதிமுக அடகு வைக்கப்பட்டு விட்டது. மீட்பது சிரமம்.